ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுற ஒரு மேஜிக்கான ஒரு ட்ரிக்கு தாங்க சொல்ல போகிறேன். எனக்கு பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே கை ஃபுல்லாக முடி இருக்குது. ஆனால் இதை எடுக்கணும்னு நான் நினச்சது கிடையாது. த்ரெட்டிங்கோ சேவிங்கோ எதுவுமே நான் பண்ணது கிடையாது. முடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அது ஒரு அழகு தனியாக இருந்துட்டு போகுது அப்படிங்கிறக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் முகத்தில் உள்ள மீசை முடிகளை நான் எடுத்திருக்கேன். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஹேர் ரிமூவ் ஆகும். நான் சொல்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது யார் யார் யூஸ் பண்ணணும், யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் புரியும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் தெரியும். இது வந்து இதுதாங்க அது மேஜிக் ஸ்டோன் வந்து பொன்னாதாரம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பொன்னாதாரம் சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு வந்து தங்கம் போல் மின்னுங்க. இது வந்து பொன்னாதாரம் நிறைய கடைகளில் விற்கிறாங்க, டூப்ளிகேட்டாக விற்கிறாங்க. இது வந்து ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் போல் எடுத்தாலே உங்களுக்கு சைனிங்காக மினுமினுப்பாக மின்னுங்க. அப்படியே வெயிலெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே மின்னும். ஒரு சொரசொரப்பான தான் இருக்குங்க. இது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? மின்னுதா? ஒரு மஞ்சள் கலர் கல்லாக உங்களுக்கு வந்து நீங்கள் பொன்னாதாரம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சைனிங்காக இருக்கிற கல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதுலேயே டூப்ளிகேட்லாம் வருது. வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து பர்மனெண்ட்டாக தான் இது ஹேர் வந்து நல்லா ஃபுல்லாக போகும். அதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன், சேவிங் பண்ணியிருக்கேன், வேக்சிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நாளாகுங்க. சின்ன சின்ன இப்போ தான் மீசை வந்து பூனை முடிகளாட்டம் சின்ன சின்னதாக நைஸாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 2 வாரத்தில் இது போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா உரசினிங்கன்னா இந்த மாதிரி மஞ்சளில் ஒரு பவுடராக வருங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடாக யூஸ் பண்ணணும். ஹேரை வந்து முளைச்ச பக்கமாக இல்லாமல் ஆப்போசிட் சைடாக வந்து நீங்கள் இதை வந்து தடவணும். நைட்டு படுக்க போகும்போது இதை நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் தடவி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 10 கிராம் வந்து 150 ரூபா விற்கிறாங்க. அதாவது 100 கிராம் வந்து 1500 கிலோ வந்து 15,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. அந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் ஸ்டோன் தாங்க இது. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டுடலாம். இது வந்து யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம். அது மாதிரி பால் கொடுக்குறவங்களும் இதை யூஸ் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன குழந்தைகளும் இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அவங்களுக்கெல்லாம் பைத்த மாவு, குளியல் பவுட்ரு போட்டு நம்ம வாஷ் பண்ணாலே, மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணாலே போயிடும். நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க, அது மாதிரி ஸ்கூலுக்கு போகிறவங்கெல்லாம் மஞ்சள் தடவுறது இப்போல்லாம் வந்து யாரும் அதிகமாக மஞ்சள் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் நமக்கு ஹேர் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு காரணம். மஞ்சள் போட்டு குளித்தாலே மேக்ஸிமம் போயிடும். ஆனால் ஒரு சில முடிகள் வந்து என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது, எனக்கு மீசை முடி அப்படியே இருக்குது, தாடி முடி அப்படியே இருக்குது, த்ரெட்டிங் பண்ணிவிட்டு சேவிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் ஹார்டாக தான் உங்களுக்கு ஆகுமே தவிர பர்மனெண்ட்டாக உங்களுக்கு போகாது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் வந்து பர்மனெண்ட்டாக போயிடுங்க. இந்த ஆச்சரியத்தை நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நாள் எடுக்கும். தினமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரணுங்க. ஹேர் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதட்டு மேலே யூஸ் பண்ணும்போது பார்த்து வாயில் வந்து போயிடாமல் பார்த்துக்கோங்க. இது இன்டேக்காக உள்ளெல்லாம் போயிடக்கூடாது. அதனால் வாயில் போகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தினமும் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் வந்து சுத்தமாக வந்து முதல்ல வந்து அந்த முடிகள் வந்து வலுவிழந்து நைஸாகும். ரொம்ப ஹார்டாக இருக்கிற முடி ரொம்ப நைஸாகும். அதுக்கப்புறம் அது உதிர்ந்து விலகும். அதுக்கப்புறம் அந்த துளைகள் வந்து க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வராது.
ஏதோ எத்தனையோ முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. குப்பைமேனி இலைகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் அவ்வளோ ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஒரு மேஜிக்கான ஒரு கல்லை வாங்கி, இது கொஞ்சம் விலை வந்து ரொம்பவே கூடங்க. 10 கிராம் கீழே வந்து உங்களுக்கு கிடைக்காது. 10 கிராம் தான் தருவாங்க. நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரிஜினல் பொன்னாதாரம் வாங்கணுன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கும். அதை பார்க்குறதுக்கே நல்லா தங்கம் போல் தகன்னு மின்னுங்க. இது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி கல் எடுத்து நல்லா உரசி போட்டு நைட்டில் வந்து போட்டு யூஸ் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மேனியும் நல்லா பளபளப்பாக மினுமினுப்பாக இருக்கும். ஒரு ஷைனிங் கொடுக்குங்க இது. என் முகத்தில் உள்ள மீசை முடிகள் எல்லாம் நான் போட்டு எடுத்து இப்போ எனக்கு அழகாக சுத்தமாக இருக்குது. முகத்தில் வந்து ஹேர் முடி வந்து இது கையில் வந்து இருக்கிற முடி வந்து நான் என்றைக்குமே வந்து கேர் பண்ணிக்கிறதில்ல. அது இருந்தால் இருந்துட்டு போகுது, என்ன எதுக்குன்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே இதை வந்து நான் எதுவுமே பண்ணது கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இது பாருங்கள். கத்தாழையை கூட நீங்கள் போட்டு ஹேர் இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த இடத்த சோப்பும் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குளியல் பொடி கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக 1 மாதத்துலையெல்லாம் உங்களுக்கு ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுங்க. நல்லா மினுமினுப்பாக ஷைனிங்காகவும் கொடுக்குங்க. இது யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ பாருங்கள், நான் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தான் வச்சேன். நான் ரொம்ப நேரம் அதிகமாக வைக்கல. அதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன முடிகள் இதில் வந்துடுச்சு. ரொம்ப சின்ன முடிகள் தான் வந்திருக்குது. போட தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து இந்த முடிகள் அனைத்தும் போகும். அந்த இடம் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். போயிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் முடி போயிருக்கு பாருங்கள். நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். கவலைப்படாதீங்க. 1 மாதம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து பர்மனெண்ட்டாக போயிடுங்க. என்னோடய சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் உங்களோட ஆதரவை கொடுங்க. ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேங்க. நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். யாருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ யூஸ் ஆகும், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பயனடைஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. 1 மாதத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஃபுல்லாக ஹேர் ரிமூவ் ஆகி பர்மனெண்ட்டாக உங்களுக்கு போயிடும். உங்கள் மேனியும் மினுமினுப்பாக அழகாக இருக்கும். ஹெல்த்தை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ், அரிப்பு, சிவக்கிறது, எரிச்சல், வலி இந்த எதுவுமே இருக்காதுங்க. இன்னும் மேலும் மேலும் ஷைனிங்காக தாங்க இருக்கும். அது மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ மினுமினுப்பாகவும் இருக்குது பாருங்கள் அந்த இடம் மட்டும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு கொடுங்க. மேலும் பயனுள்ள டிப்ஸாகவும் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவும் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். சூப்பரான மேஜிக்கான ஒரு கல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.